உலகத்துல எந்த செல்வத்தையும் அடைய முடியும், கல்வி செல்வத்தை அடைய முடியுமா? அதை கற்கக்கூடிய இடத்தை கடவுளை கும்பிடுற கோவிலுக்கும் மேலா கருதணும். அதை விட்டுட்டு காலித்தரமா நடக்கிறவங்களை கண்டதுண்டமா வெட்டி காக்கை கழுகுகளுக்கு இறையா போட்டாலும் குற்றம் இல்ல. பிரின்சிபல் சார், வர சொன்னீங்களா? வந்திருக்கோம். சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லுங்க. ராஸ்கல்ஸ், படிக்க வந்த ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ணி கற்பழிச்ச எங்களை சரியானபடி நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி தந்தே தீருவேன். சார், நான் யார் தெரியுதுல்ல? போலீஸ் எஸ்பியோட புள்ள. நான் யார் தெரியுமில்ல? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பையன். நான் யார் தெரியுமா? ஜட்ஜோட மகன். சட்டமே எங்களை சுத்தி தான் இருக்கு. அதனுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்துகிட்டு தான் நாங்க செய்ய வேண்டியதை எல்லாம் முறைப்படி செஞ்சுகிட்டு இருக்கோம். அப்படியே ஒருவேளை அதையும் மீறி எங்களை லாக்கப்ல தள்ளினீங்கன்னு வச்சுங்க, நாங்க வெளியில என்னென்ன சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ அதெல்லாம் லாக்கப்புக்குள்ளேயும் கிடைக்கும். ஏன்னா எங்க ராசி அப்படி. அதனால சொல்றேன், எங்க விஷயத்துல தலையிட வேண்டாம். என்ன பயமுறுத்தி பாக்குறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? பிரின்சிபால் நாராயணசாமி. நேர்மையும் ஒழுக்கம் தான் எனக்கு தாயும் தந்தையும். இந்த தடவை நீங்க தப்பவே முடியாது. நீங்க நடந்துகிட்டத அழகா அற்புதமா படம் பிடிச்சிருக்கா ரஜினி. அதுக்கு ஐ விட்னஸா இன்னொரு பொண்ணும் இருக்கா. அது மட்டும் இல்ல, போட்டோவை என்கிட்ட இருக்கு. போட்டோ தானே உங்ககிட்ட இருக்கு, அதனோட நெகட்டிவே என்கிட்ட இருக்கு. அப்படியா? இனி நான் எதுவும் பேச தயாரா இல்ல. உங்களை இமிடியேட்டா டிஸ்மிஸ் பண்றேன். நீங்க போகலாம். போறோம், ஆனா சும்மா போக மாட்டோம். தண்ணி இல்லாத காடுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா இருக்கு. எங்க செல்வாக்கு உபயோகிச்சு உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் அங்க உட்காத்தி வச்சிருவோம். சரண்டர் ஆனீங்கன்னா தப்புவீங்க, உங்க பிள்ளைங்களுக்கு அப்பனா இருப்பீங்க. நல்ல யோசனை பண்ணுங்க சார். You bloody rascals, I say get out. காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம் எங்களை, ஆனா நாங்க மனசு வச்ச உங்களை வாங்கடா. டே ஆட்டுதாடி, நமக்கு மூடு வர்ற போது யாரும் தேடி வர்றதில்ல, யாரும் தேடி வர்ற போது நமக்கு மூடே வர்றதில்ல. என்னடா இது? இப்போ உனக்கு மூடு வந்துருச்சா? நல்ல மூடுடா. அங்க பாரு, ஆள் வருது. ஹாய் பேபி. ஹாய். என்னம்மா காலேஜுக்கா? நாங்கெல்லாம் காலேஜுக்கு கட்டடிச்சிட்டோம். காலேஜுக்கு போய் என்ன பண்ண போற? எங்களோட கம்பெனி கூட. என்னடா? அப்ப போலாமா? எங்கன்னு சொல்லு. கோல்டன் பீச், டபுள் காட்டேஜ். நீ ரொம்ப அழகா இருக்க. ஏண்டி, நீ அழகா இருக்கங்கிறதுக்காக உன்னை ரசிச்சு உன் கன்னத்தை தடவுன, அதுக்கு என் கன்னத்துல அரைஞ்சிட்டல. இப்ப நீ காலேஜுக்கு தானே போற. போடி, உன்னை கவனிச்சுக்கிறேன். போடி. ஆஹா, ஏண்டா கண்ண வலிக்குதாடா? வலிக்குதாவா? தேன் மாதிரி இனிக்குதுடா. அவ அழகான கையால என்ன அரைஞ்சாலே, அந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லடா. டேய், அதோ பாருடா, தனியா வரா. வேண்டாம், தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. வேண்டாம். காலேஜுக்கு போகும்போது அரைஞ்சியே, இப்ப என்ன சொல்ற? லதா, நாங்க ரொம்ப நல்லவங்க. அதுலயும் பொம்பளைங்க விஷயத்துல பொறுப்போட நடந்துக்கிறவங்க. நீ ஒரு மென்மையான மலர். உன்னை துன்பப்படுத்தி பறிக்க என் மனசு இடமே தரல. உன்னை அழகு ராணின்னு வர்ணிச்சேனே, உன் மேலழக மட்டும் ரசிச்சேன். ஆனா என் சிஷ்ய பிள்ளைங்க இப்போ உன்னுடைய உள்ளழக ரசிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் 1 2 3ன்னு சொல்லுவேன், ஒவ்வொன்னா நீயே கழட்டிடு. பிளீஸ், அதெல்லாம் என்னால முடியாது. அதெல்லாம் வேண்டாம். இத பாத்தியா? முடியாதா? சொல்லுடி. கலெக்டர், அற்புதம், பியூட்டிஃபுல். பிராணிகளை உயிரோட பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த போட்டோ எடுத்தவன் கைக்கு முத்தம் கொடுக்கணும். பொழுது விடிஞ்சா போதும் போட்டோ போட்டோ. எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே பைத்தியம் தான் இல்ல? நல்லது எங்க இருந்தாலும் பாராட்டணும் டாடி.
கலையை விலை கொடுத்தாவது ரசிக்கணும். நம்ம முன்னோரெல்லாம் கலையை ஆதரிச்சவங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்களே, அந்த வம்சத்துல பிறந்த எனக்கு கொஞ்சமாவது கலை உணர்வு இருக்காதா? வெரி குட். உன்னை மகனா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க பெருமைப்படுற அளவுக்கு நான் ஒண்ணுமே செய்யலையே. என்னன்னு கொஞ்சம் புரியும்படியா சொல்லப்பா. நீங்க என்ன பெத்து இருந்தாலும் என் உடம்புல ஓடுறது உங்க முன்னோர்களுடைய ரத்தம். அவங்கெல்லாம் ரத்தனபுரிங்கிற ஊர்ல தனக்கு நிகர் தானா கொடிகட்டி வாழ்ந்ததா சொன்னீங்களே, நம்ம பரம்பரை வாழ்ந்த இடமான அந்த ரத்தனபுரிய போய் பார்த்துட்டு வந்தா தான் என் ஆசை நிறைவேறும். மோகன், புரியாம பேசாத. ஒரு காலத்துல அது பொன்னகரம். இப்போ புலியும் சிங்கமும் நச்சு பாம்புகளும் நிறைஞ்சிருக்கிற பயங்கர காடு. எனக்கு ஒரே வாரிசான நீ அங்க போறதுங்கிறது நடக்காத காரியம். நோ, இட் இஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். நீங்களே இப்படி சொல்றதை கேட்டு நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நீங்க வாழ்ந்து அழுத்து போனவங்க, நான் வாட துடிக்கிறவன். என்ன ஆனாலும் சரி, நான் ரத்னபுரிக்கு போயாகணும். டாடி, நான் மட்டும் தனியா போகல. எனக்கு பிடித்தமான போட்டோகிராஃபர் ரஜினியை வரவழைச்சு அவரோட போறேன். அந்த இடத்தை போட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் தயாரிக்கணும்னு என் ஆசை. ஓகே, உன் விருப்பப்படியே செய்ய. மோகன், நான் பிசினஸ் விஷயமா மதுரைக்கு போயிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் என்ன, நீ ரத்னபுரிக்கு போயிட்டு வாயே. ஓகே டாடி, தேங்க்யூ. ஹாய் ரஜினி. ஹலோ. என்னடி இது காலங்காத்தால மேகசினும் கையுமா? என்ன இப்படி ஹாட் நியூஸ்? ஹாட் நியூஸ் என்னடி? ஸ்வீட் நியூஸ். டெய்லி ஏதாவது ஒரு மேகசின்ல நீ எடுத்த போட்டோ வராம இருந்ததே இல்ல. இப்ப 3 போட்டோ ஒண்ணா வந்திருக்கு. அத நீ பாக்கிறதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் சேர்ந்து வந்து உங்ககிட்ட காமிக்கலாம்னு ஆசையோட வந்திருக்கோம். இங்க காட்டு. இந்த நான் சொல்றேன், இந்தியாவிலேயே பெஸ்ட் போட்டோகிராஃபர்னு பேர் வாங்க போற. 1000கணக்கில் பரிசு பணம் வந்து குவிய போகுது. இட் இஸ் ஷூர். கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு உற்சாகம் மூட்டுது. இந்த போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல ஒரு சாதனை உருவாக்கி கின்னஸ் புக்ல என் பேர் வரணும். அதான் என் லட்சியம். என் ஆசைய அந்த ஆண்டவன் தான் நிறைவேற்றி வைக்கணும். போஸ்ட். இங்க மிஸ்டர் ரஜினி யாரு? இது லேடிஸ் ஹாஸ்டல் மேன். மிஸ்டர் ரஜினி இல்ல, மிஸ் ரஜினி தான் இருக்காங்க. மிஸ்டர் ரஜினிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இங்க பாரு மேன், இங்க இருக்கிறது ஒரே ஒரு மிஸ் ரஜினி, அது நான் தான். கொடு. பாருங்கம்மா, நான் ஒரு ஹானஸ்ட் போஸ்ட்மேன். மிஸ்டர் ரஜினிக்கு வந்த லெட்டரை மிஸ் ரஜினிக்கு தரமாட்டேன். அண்டர்ஸ்டாண்ட்? மிஸ்டர் ஆனஸ்ட் போஸ்ட்மேன், அந்த கவர்ல என்ன அட்ரஸ் எழுதிருக்குன்னு நீங்க பாத்தீங்களா? மிஸ்டர் ரஜினி, நம்பர் 167 விமென்ஸ் ஹாஸ்டல், செகண்ட் மெயின், செகண்ட் கிராஸ், பிளஷர் டவுன், மெட்ராஸ் 11. என்ன ஆனஸ்ட் போஸ்ட்மேன் நீங்க? மெட்ராஸ்ல வேற எங்கேயாவது இந்த அட்ரஸ் இருக்கா? அதானே புரியல. மிஸ்ங்கிறதுக்கு பதிலா மிஸ்டர்னு தப்பா எழுதிட்டாங்க. ஏண்டா இந்த லெட்டர் எழுதினவங்களோ உங்கள மாதிரியே ஒரு ஹானஸ்ட். எஸ் எஸ், அந்த லெட்டர் கொஞ்சம் கொடுக்குறீங்களா? Thank you. என்னடி அது? வாவ், ஒரு மாசம் காட்டுல போய் போட்டோ எடுக்கிறதுக்கு 20,000 ரூபாய் கொடுக்கறதா ஒருத்தர் லெட்டர் எழுதிருக்காரு. பிரின்சிபால் நாராயணசாமி, நீங்க எங்களை காலேஜை விட்டே டிஸ்மிஸ் பண்ணீங்க. நாங்க உங்களை உலகத்தை விட்டே டிஸ்மிஸ் பண்றோம். வரட்டுமா? டேய், டிஸ்மிஸ் பண்ணுங்கடா. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.